ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் அக்டோபர் மந்த் லாஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்கலாம், அப்கமிங் சப்போர்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஜோன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் வந்து டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். 25,980லேருந்து 26,030 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கான மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக டே பிஃபோர் எஸ்டர்டே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது. ஆனால் நமக்கு வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு 150 160 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் தான் ஓப்பனே ஆயிருந்தது. ஸோ நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணலை. அந்த ரேஞ்சிலேயே நமக்கு கன்ஃபர்மேஷனுமே பிரிண்ட் ஆயிருந்தது. ஆஃப்டர் தட் நம்ம ஜோனுக்குள்ளே என்ட்ரான உடனே நமக்கான என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 310 பாயிண்ட் விழுந்திருந்தது. அரௌண்ட் ஒரு 1.25%. அப்கமிங் டேஸ் நிஃப்டி பொறுத்தவரை 2 ஜோன் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் ஜோனுக்கான சப்போர்ட் ரேஞ்சு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ட்ரெண்ட் ரிவர்ஸலுக்கான சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த 2 ஜோன்லையுமே நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நிஃப்டி பொறுத்தவரை 25,460லேருந்து 498. ஸோ 25,500ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 25,460லேருந்து 25,500 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஒரு 1 ஹவருக்கான சப்போர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் புல்லிஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நிஃப்டி பொறுத்தவரை டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோனு 25,167லேருந்து 25,125 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா டே டைம் ஃப்ரேம்க்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் வந்து ஓவராலாக திரும்பும். இப்போ மார்க்கெட் வந்து பியரிஷில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பியரிஷ் என்ட்ரி வந்து இந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம பியரிஷ் என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே ஒன்று நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ ரன்னிங்கில் நம்ம வந்து எடுக்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது சின்ன ஒரு மூவ்மெண்ட் அப் கொடுத்தது அப்படின்னா இந்த ரேஞ்ச் அகைன் நம்மளோட ஜோனை ஹீட் ஆகும்போது என்ட்ரி பிளான் பண்ணாலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ரைஸ் ஜோனுமே மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் சப்போர்ட் ரேஞ்ச் இதுதான். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட், இந்த ஜோன் வந்து ஒரு மைனர் லெவலுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. நமக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்கேஸ் ஃபிளாட் ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த ரெசிஸ்டண்ட்டை கன்சிடர் பண்ணி நம்ம புட் என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் தான் நமக்கான ஃபோக்கஸ் அப்படின்ட்டு 58,438லேருந்து 58,775 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக இந்த ஜோனை ஹிட் ஆனது அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1033 பாயிண்ட் வந்து இது வரைக்குமே விழுந்திருக்கு. 1.25%. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் டேஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ரைஸ் ஏரியா மைனர் ஜோனே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் 2 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் இதில் மேஜராக ஒரு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஏரியா 56,978லேருந்து 56,874. இது வந்து ஒரு மேஜர் ஒரு அதாவது இந்த 2 ஜோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் 1 ஹவருக்கான டைம் ஃப்ரேமில். 1 ஹவருக்கான டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேக்கான ஒரு ட்ரெண்டு, சரிங்களா, ஒரு இன்ட்ராடேக்கான ட்ரெண்டு சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இது ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? இது மேஜர் ட்ரெண்டு. நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் ரிவர்சல். இப்போ மைனர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு 1 டேக்கான புல்லிஸை அல்லது ஒரு 2 நாளுக்கான புல்லிஸை கொடுத்துட்டு ஃபர்தராக கீழே இறங்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம மைனர் ஜோனுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா 1 வீக் அப்படின்ட்டு நம்ம அடுத்த 5 நாளுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரமே சேம் டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஒரு நாள் ரெட்ல பிரிண்ட் ஆகும், ஒரு நாள் கிரீனில் பிரிண்ட் ஆகும், இப்படி மாற்றி மாற்றி தான் வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ட்ரேடை மட்டும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் பிளான் இந்த இடத்துல. ஸோ மேஜராக நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ரைஸ் ஏரியா. இதுக்கு மேலே மைனர் லெவல், அதாவது கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் இதுக்கான சப்போர்ட் ரேஞ்ச் ஸ்ட்ரென்த் மைனராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே 1 ஹவருக்கான ஜோன் தான். இந்த ஜோன் நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமானது. 57,125லேருந்து 57,216 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு மைனர் சப்போர்ட் ஜோன் 1 ஹவருக்கானது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு அடையாளத்துக்காக. இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஃபர்தர் புல்லிஸ் திரும்பணும் அப்படின்னா
56,054 இருந்து 55,888. இது வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஃபர்தர் புல்லிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்த ஜோனு மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் சொன்னது போலவே கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு இன்ஆக்டிவ். இந்த ரேஞ்சுக்கு கீழே ஃபிளாட் ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மைனர் ஜோன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜோன் வந்து இன்ஆக்டிவ்ல தான் இருந்தது, ஆக்டிவ் ஆகல. மேலே நம்ம கொடுத்திருந்த ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம்கான ரிவர்சல் ஜோன் 27,760 இருந்து 27,896 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டியுமே ஒரு 1.25% நியர்பை 1.25% விழுந்திருந்தது. 466 பாயிண்ட் வந்து விழுந்திருந்தது. ஃபின் நிஃப்டியில் நமக்கான மைனர் ஜோன். ஸோ இதை ஸ்கை ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கிறது 1 ஹவர்க்கான டிமாண்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமானது. 27,008 இருந்து 27,055 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மைனர் சப்போர்ட் ரேஞ்சு. இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நமக்கான டே டைம் ஃப்ரேம்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் 26,680 இருந்து 26,605 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான டே டைம் ஃப்ரேம்கான ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபர்தர் புல்லிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பியரிஸ் கண்டினியூ ஆகிறது இது வரைக்கும் வருங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கொடுத்த இண்டெக்ஸில் ஒரு மைனர் ஜோன் இன் பிட்வீனில் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு மிட் ரேஞ்சிலே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேபி ஒரு சின்ன அப்படி ஒரு கொடுத்துட்டு ஒரு அப் கொடுத்துட்டு இப்படி வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மைனர் ஜோன் வந்து மார்க் பண்ணுறது. இது மாதிரி தான் நடக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். இன்ட்ராடேல ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்த பிரைஸ் ஏரியா மைனர் ஜோன் வந்து இது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 13,365 இருந்து 13,355 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ஒரு மைனர் ரிவர்சல் ஜோன். ஸோ இதுக்கு மேலே டே டைம் ஃப்ரேம் ஜோனுமே ஒன்று இருக்கு. ஆனால் மிட் கேப்பை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மிட் கேப்பை பொறுத்தவரை ஒரு மைனர் லெவல் சப்போர்ட் ஜோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 13,055 இருந்து 13,046 இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 1 ஹவர்க்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்போ அல்லது இப்போ வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்த்திக் ட்ரேட் ஜோன். தேங்க்யூ, பாய்.